வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சுதர்ஷனோட தம்பி மல்லா. ஆனா என்ன பிரச்சனைனா மல்லான்ற பேரை கொஞ்சம் லைட்டா மாத்தி சொல்லிட்டீங்கன்னா பல்லான் ஆயிரும். பல்லான நாயின்னு அர்த்தம். என்ன சட்னி இது? இது வந்து வெங்காய சட்னி. நாங்கள் வந்துட்டோம் ஊர்லேருந்து. இப்போ மறுபடியும் எஸ்டேட்டில் ஆரம்பிக்கலாம் வேலையை. நாங்கள் இப்போ கொழும்புக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எடுக்கவே இல்லை. பழம் அப்படியே கிடக்குது தோட்டத்தில். பேஷன் ஃப்ரூட் நிறைய இருக்குது. போய் எடுத்துடலாமா? நீங்களே போட்டீங்கன்னா யாரு கண்டுபிடிச்சு? நீங்களே போட்டு நான் தானே எடுப்பேன் எப்பவுமே. அத்தையால எடுக்க முடியாது, இங்க இறங்கி வரமாட்டாங்க தனியா. அன்னையில இருந்து அப்படியே இருக்கு. இதுங்களுக்கும் உடம்பு சரியில்லை, அதனால எடுக்கல. நான் தான் இப்ப எடுக்கணும். வாங்க போலாம். வாங்க. இங்க பாருங்க, பப்பாயா மரம் ஒண்ணு அடியோட விழுந்துருச்சு காத்துல. ஆனா இது நல்லா இல்ல, சொத்த பழம். இத பார்க்க பயமா இருக்குது. பாம்பு கேப்ல இருக்கு. அதை தாண்டி நாங்க வரோம், தப்பிச்சு வரோம். காத்து அடிக்குது. ஆடி மாசம் காத்து இப்பயே அடிக்குமா? ஆடி மாசம் காத்து போறா இப்ப. அப்பயே இப்படி பயங்கரமா காத்து அடிக்குது. ஆடி மாசம் 2 மாசம் இருக்கு. ஆடி இந்த காத்து அடிச்சுதான் மேல அந்த மாமரத்துலதான் இருக்குது பேஷன் கொடி எல்லாம் உருண்டு கிடவாங்க. பசங்களா எடுக்கலாம் வாங்க. எங்கெல்லாம் இருக்குது எடுத்து இந்த கூடையில போடுங்க. எனக்கு ஹெல்ப்பர் வந்து மல்லாவோட ஃப்ரெண்டு. எடுங்கம்மா. காத்து சரியான காத்து அடிக்குது. நல்லா அங்கங்க இருக்குது. படம் எடுக்கலாம் பாருங்க. ஓடி போய் எடுங்கம்மா எல்லாம். எத்தனை 3 நாளா அதை போயிட்டு வந்து. ஆமா, இங்க பாருங்க பழம் அதனால ஒரு மாதிரி தான் ஆயிட்டு இருக்கு. ஃப்ரெஷ்ஷாவே இல்ல. ஏன்னா எடுக்கல, சுருங்கிச்சு. நம்ம எடுக்கல. போனதுல இருந்து 4 இந்த பக்கம் வரல. ஆமா, நீங்க வரல, இந்த எடுத்துக்கலாம்ல. நீங்க எடுத்து சாப்பிட்டுருக்கீங்களா? இங்க பாருங்க அணில் எப்படி குறைஞ்சி போட்டுருக்கு அழகா. எப்படி குருவியா இருக்கும் இது. டபுள் சுத்தமா சாப்பிட்டு இருக்குது. அங்கெல்லாம் பின்னாடி இருக்கு. இங்க பாருங்க, இவ்வளவு பழத்தை வந்து நம்ம நல்லா ஜூஸ் எடுக்கலாம். சுருங்கிச்சு. டைம் ஆயிடுச்சுல. வேற பாருங்க, எங்கேயாவது செடிக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. புதினாலாம் ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்குது. ஏன்? காத்து மழையா? இல்ல, அது புல்லு இருக்கிறதுனால அப்படி தெரியுது. சுத்தம் பண்ணுவோம்பா. அவ்வளவுதானே. நல்லா பாத்துக்கோங்க, எங்கேயாவது இருக்க போது. நான் எடுத்துட்டு வாமா. இங்க பாருங்க எவ்வளவு பழம். அது இது ஒரே ஒரு கொடி, அதுல இவ்வளவு பழம். இன்னும் முன்னுக்கு இருக்கிற கொடியில பெரிய பெரிய பழம் இருக்கும். அது கொட்டல, நான் பார்த்தேன். அது கீழே கொட்டல பெருசா. அது கீழே தானே, தர லெவல்ல தானே இருக்குது. அது வந்து மரத்து மேல இருக்கு. இது பாரு, மரத்து மேல இருக்கிறதுனால இது காத்து ஆடுது. அது வந்து தர லெவல்ல தான் இருக்குது, அதனால பெருசா கொட்டல. பெருசுடா. இங்க பாருங்க மல்லா எவ்வளவு பெருசு. சூப்பர். இதெல்லாம் பாருங்க ஓரளவுக்கு. ஆனா இது கூட கொஞ்சம் அடிபட்டுச்சு. அப்படியே சாப்பிடுவல கட் பண்ணி இந்த இது போட்டு சுகர் போட்டு. ஆமா, சரி வாங்கப்பா. பாத்தீங்களா, நல்ல புத்திசாலி. அது மேல ஏறி தண்ணி குடிக்குது. இந்த காலத்துல இதுங்களுக்குலாம் வந்து விவரம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இங்க பாருங்க, கோழி மூலம் திட்டுறாங்க. கோழிக்கு நல்ல மூளை தான். அந்த குட்டி பேட்சா பெரிய கோயிலை பத்தி வரட்டுறாத. கண்ணு பாத்தீங்க எவ்வளவு பெருசு இருக்கு. ஐஸ்வர்யா ராய் மாதிரி. வெயிட் எவ்வளவு இருக்கும்? அவ்வளவு 250 இருக்கும். அவ்வளவுதானா? ஐஸ்வர்யா ராய் கண்ணா. கண்ணு பாருங்க அழகா இருக்குது. கேமரா பாரு, சிரி.
உடைக்கிறது பாரு. ஒன்னு எடுத்து சாப்பிடுமா, நீங்க சாப்பிடுங்க. எப்படி உடைக்குது பாரு. பாத்தியா, நல்லா இதுங்க சாப்பிட்டு பழகி இருக்குது. பாருங்க, டிஷர்ட் எல்லாம் போட்டு அதை சாப்பிட்டு ஒரு குரூப் வந்துட்டாங்க. பாத்தீங்களா, இந்த பழத்தை ஜெமி எப்படி சாப்பிடுது? புளி இல்லையாடா? புளிக்கல, இனிக்குதா? லைட்டா ஒரு புளிப்பு இருக்கு. நல்லதுடா, நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்குலாம் நல்லது. அப்படியே அந்த சீரோட கடிச்சு சாப்பிடு, சீரோட சாப்பிடுங்க. வாய் எங்களுக்கு ஊறுது, நீங்க சாப்பிடு. புளிக்கு இல்ல, ஒரு பழப்பழம் இருக்கு தெரியுமா, வாய் புளிச்சுதான் மாங்காய் புளிச்சுதான் சொல்லுவாங்க. வாய் மாங்காய் சாப்பிடலாம், வாய் புளிச்சுப்பான். அது உடச்ச பக்கத்துல காட்டு. இதான் சாப்பிட்டு முடிச்சுட்டான் பாருங்க, நக்கி முடிச்சுட்டான். போடு போடு, இவங்க இப்பதான் பழகுவாங்க எல்லாம் குட்டி குட்டியா. இதுல போடுங்க எல்லாத்தையும் பறிச்சு. அது உள்ள இருக்கு இங்க பின்னாடி ஜெமி, இங்க பின்னாடி இருக்கு. இப்படி தூக்கிக்கோங்க இலைய, பார்த்து மேல இது பட்டுரும். ரெட்டுக்கு முன்னாடி ஆரஞ்சு, இந்த கலர் ரெட்டா இருக்குது பாருங்க. ஆமா, இதுக்கு மேல விட்டா நமக்கு கிடைக்காது, கோழி தான் சாப்பிடுவாங்க. ஆமா, அடியில எல்லாம் போக முடியாது, உள்ளுக்குலாம் நிறைய பழம் இருக்கு. ஆனா முள்ளு இங்க பாருங்க, இதை தவிர வெட்டணும். மாட்டிக்க போது தவளை முட்டை கூடு கட்டி இருக்கு. செடியை பிடிச்சி போட்டு அதை எடுத்து எவ்வளவு காய் இருக்குது, அதுக்குதான் பாக்குறேன். மேல தூக்கி போட்டாங்க, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாதிரி எடுக்கலாம். வந்துச்சா, அது வெளியே தூக்கி போட்டுருக்கோம்ல. ஆமா, கோழி கத்திடும். போட எடுத்துடா, போட்டு நீ எடுத்து வருது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, நல்லா காத்தடிச்சு. இப்படிதான் ஆடி மாசத்துல காத்தடிக்கும், ஆனா இன்னைக்கு எப்படி காத்தடிச்சுன்னு தெரியல. நல்ல அழகான பூ. எல்லாம் கொட்டிடுச்சு. எவ்வளவு அநியாயம், கொட்டி கிடக்குது. ஆனா இருக்கும் ஒண்ணு, அது இப்ப தெரியாது. அப்புறம் தான் வரும். வரட்டுப்பா பாரு, பின்னாலே வருது பாரு. அது சாரதி கூடைய காட்டாத, உன் கூடைய பார்த்தா வந்து இப்படிதான் வச்சுட்டு வரேன். கூடையே இப்படிதான் மறைக்கிறது இவங்களுக்கு வந்து. நான் போற நேரம் இது வரைக்கும் வருவாங்க, போடணும்னு நினைச்சிட்டு. வருது பாரு, திருப்பி வருது பாரு. அது சின்ன செட்டு தானே, பாவம் ஒன்னும் தெரியல. எழுந்துட போற அப்படியே வந்தாலும் இந்த ஆட்டுப்பட்டி இதுல அவங்களுக்கு நல்ல. ஆமா, இந்த இடத்துக்கு கூட்டு போய் விடாத. அந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்டா அதுங்களுக்கு. சரிவா, நம்ம போயிட்டு வருவோம். இங்க பாருங்க, மறுபடியும் காஃபி செடியில நிறைய காய் வந்திருக்குது. அன்னைக்கு பூ காமிச்சோம்ல, நல்லா கொத்து கொத்தா வாசனையா இருந்துச்சு அந்த பூ. அதுக்கப்புறம் இங்க பாருங்க காய், இங்க பாருங்க, இது வந்து அரேபியன் காஃபி. இந்த காய் வந்து கொஞ்ச நாள்ல இப்படி பழுத்துரும். இந்த ரெட் கலர்ல இருக்கிறத எடுத்துதான் இடிச்சிட்டு அந்த விதை எடுத்து காய போட்டு அதுல ஒரு தோல் உரியும், அதை உரிச்சுதான் வறுத்து காஃபி பொடி, நல்ல காஃபி பொடி, வாசனையா இருக்கும். இந்த பழத்தை கூட சாப்பிடுறாங்களே நல்லா.
இந்த கூடையில போட்டு இது ஒரு சாப்பிட்டு பாரு, பழுத்த சாப்பிட்டு பாரு. இனிக்கும் நல்லா நல்ல பழுத்தது பார்த்துருக்கு, நல்ல பழுத்தது பார்த்துருக்கு. அது இன்னொன்று அது சாப்பிட்டு வருது. சும்மா இந்த தோல் மட்டும் இனிப்பா. அந்த கொட்டை இதுதான் காஃபி கொட்டை. இதான் காய வச்சு கோடு தெரியுதா இருக்கு. அதுதான் காஃபி கொட்டை. இந்த மேல இருக்க ரெட் கலர் தோலை தான் காய வச்சு நச்சு எடுப்பாங்க. காஃபிக்கு இதுக்கு ஒரு சீசன் இருக்குதான்னு தெரியலையா? சீசன் இருக்கா? இருக்கும், அதான் சீசன். வருஷத்துக்கு 2 சீசனா இருக்கும். காய் வந்துச்சு. போன வாட்டி நம்ம எடுத்தது எப்ப எடுத்தோம்? நிறைய வறுத்து வச்சு ஞாபகம் இல்ல, சரியா ஞாபகம் இல்ல. இப்ப கூட இருக்குது வீட்டுல ஒரு பாட்டில போட்டு வச்சிருக்கிறோம். நம்ம சரியா இருக்கும். வாங்க போலாம். நானும் மல்லாவும் அங்க போயிட்டு இருக்கோம். மேல குழந்தை எடுக்கிறாங்க, போய் பாப்போம் வாங்க. என்ன பாருங்க, நடு இதெல்லாம் எடுத்தாச்சு. நடுவில் மாத்திரம் ஒரு லைன் இருக்கு, அந்த லைன்ல எடுத்துட்டு இருக்காரு. அப்படி வித்தியாசம் தெரியுது பாத்தியா? எப்படில இது கொஞ்சம் என்ன கௌரி, ஏன் கத்தி எடுத்துருக்கீங்க? முடிச்சு எடுக்கணுமா? சரி, நீங்க முடிச்சு வச்சீங்கன்னா இது வச்சுதான் இருக்கணுமா? அரும்பு வெட்டு பட்டுறாதா? எல்லாம் வங்கி ஆயிடுச்சு. சாரா ஒரு லைன் மாத்திரம் இருக்கு நடுவில். நம்மளும் எடுப்போம்ல. கத்தியில் தான் எடுக்கணும், முட்டி இருக்கு. கத்தி தான் எடுக்கணும். காடாயிருச்சுங்க. நாங்க வந்து அந்த பக்கம் போயிட்டு நல்லா எடுத்து நான் இதுல தனியா ஒரு கிரீன் டீ போட்டுக்க போறேன். ரெட் டீ தனியா இருக்குது. கிரீன் டீக்கு கொஞ்சம் முத்தி இது வேணாம், வேற எங்கேயாவது உங்களுக்கு தெரியும்ல, சின்ன பொட்டு பட்டு வருது. நடுவுல எவ்வளவு இது காட்டுக்குள்ள வர மாதிரி வரணும். சாப்பிட்டுட்டு விதை போட்டோம், அதுதான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குது. காயும் வந்திருக்குது. மரம் பெருசா வளரல, ஆனா இது டேஞ்சர்ல தான் இருக்குது. என்னைக்கு பண்ணி வந்து அடிக்கும்னு தெரியாது, ஆனா அடிக்க கூடாது. நல்ல காய் வந்திருக்குது. இதெல்லாம் பக்கத்துல இதெல்லாம் நீ காய் போட்டது இல்ல? இது ஒரே தூர்ல 2 மரம் மாதிரி வந்துருக்கு. கிளை வந்து இது பாருங்க, இதெல்லாம் பப்பாளி வந்திருக்கு. பாப்பா 4 மரம் இருக்கு. எப்படி நல்ல பழம் இது, பெருசு. அப்படியே டபுள் பீன்ஸ் இருக்குதான்னு பாத்துக்கலாம். அப்படியே மஞ்சள் அடிச்சு பாரு மாதிரி. ஏன் மஞ்சள் அடிக்குது? மருந்து அடிக்கல நம்ம, மருந்து தான் நம்ம அடிக்க மாட்டோம். அதான் மருந்து அடிச்சா மஞ்சளுக்கு கிரீனர்னு ஒண்ணு இருக்கு. கிரீனர்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மருந்து அடிக்கலாம். அந்த மருந்து அடிக்கலாம். டபுள் பீன்ஸ் இத பாருங்க, இங்க ஒரு காய் இருக்குது. முத்திச்சு எடுப்போமா? இருங்க, உன்னை பிரிச்சு காமிச்சிடுறேன். இந்த மேல பாரு 3 நாள் இருக்கு, இது நிறைய காஞ்சி இருக்குது. வந்துருச்சு, கலர் வந்துருச்சு. இங்க பாருங்க, இது மேல பறிக்காத, வெயிட் பண்ண. இங்க பாருங்க, கலர் வந்துருச்சு. டபுள் பீன்ஸ் தோல் உரி ஃபுல்லா கீழே விழுந்துற போதுன்னு தான் உரிக்கல. கையில் எடுத்து காட்டு. இங்கெல்லாம் பறிக்கு இருக்கு, பறி தோலோட எடுத்துட்டு போய் கொடுப்போம். எடுமா, அந்த பழுத்தது மட்டும் எடு. இதெல்லாம் அடியில் இருக்கு, அடியில தான் பாரு, ஃபுல்லா செக் பண்ணு. நல்லா உள்ள பூந்துட்டான் பாரு. பாத்துப்பா.
பக்கத்துல கொடியோட கொடியா சுத்திட்டு இருக்காங்க. பார்த்து எடு இருக்கும்டா. உள்ளே பூந்துட்டான். அதை போய் அது திட்டணும் பயங்கரமான மாதிரி. அது கோச்சிக்கிட்டு வராம போயிடும். எது பாம்பா? பாம்பு வரணும்னு எதிர்பார்க்கறேன். நான் எதிர்பார்க்கல. அன்னைக்கு நம்ம கொழும்புக்கு போற வழியில பார்த்தேன் நானு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. ஏன் வருதே இல்லன்னு யோசிச்சுட்டே போனா அப்படி நம்ம போயிட்டு இருக்கிறோம், அந்த ஓரத்துல மேல ஏறுது. அப்போ கத்திட்டேன். ஏன்னு கேட்டாங்க, ஐயோ போது இந்த பக்கம். வெரி குட். உள்ள எடுத்து கொடுக்குறான். அது பழுக்கல. பழுக்கு. நீங்க தொட்டு பார்த்தா வெத பெட்டியா தெரியுது. அந்த பழம் அந்த இந்த கலர்லயே வந்துச்சு, வெத கலர்லயே. இந்த மாதிரிதான் இருக்குது. அதுதான் இந்த நோய். இது ஃபுல்லா அப்படியே வெள்ளையா மஞ்சளா மாறிடுது. இவன் மேல ஒண்ணு இருக்கு பாரு. இங்க ஒண்ணு இருக்குது பழுத்து. இது ஆனா வெடிச்சிருச்சு. அது வந்து இப்படி எடுக்க கூடாது. உள்ள காஞ்சிடுது. அதை அப்படியே சுருங்கி போன மாதிரி இருக்குது. அப்படி எடுக்க கூடாது. இங்க பாருங்க, இது ரொம்ப சுருங்கிருச்சுல. ஐயோ எடுக்கலாம். இத கொஞ்சம் பச்சையா எடுத்தாதான். இங்க ஒன்று இருக்கு பாரு. இங்க ஒன்று இருக்கு. இங்க பாருங்க. இங்க ஒண்ணு. இது நல்லா பெரிய விதை. இத நம்ம அங்க எடுத்துட்டு போய் உரிச்சு எடுப்போம். இது நல்லா போடலாம். சூப்பர். இங்க பாருங்க, நல்லா நிறைய எடுத்துட்டேன். ஆமா இன்னும் இருக்கா? இல்ல குறி போடுவாங்க. அப்பதான் இதை மட்டும் உள்ள பாத்தீங்களா குருவி கூட உள்ள குருவி இருக்கா? குருவி இல்ல, முட்டை. முட்டை எவ்வளோ அது பாரு. சுத்தி இலமா இருக்குது பாரு. அது கம் போட்டு கட்டும். அது முடிச்சிட்டு போயிருக்குது. காலி பண்ணிடுச்சு. காலி பண்ணிடுச்சு. இதுக்கு ஏதாச்சும் உரம் போடும். இதை உரிக்க சூப்பரா இருக்கு. பாருங்க எவ்வளவு எடுத்துருக்கோம் எல்லாம். ஏன்னா அந்த கொடிக்குள்ள எல்லாம் போக முடியல நம்மளால. அவன் தான் போய் எடுக்கிறான் நல்லா. இங்க பாருங்க நிறைய. இன்னைக்குதான் முதல் இவ்வளவு கிடைச்சிருக்குது. ரெண்டு எடுப்போம். அப்போ இப்பதான் நிறைய வந்திருக்குது. இப்போ இதை உரிச்சு எடுக்கலாம். ரொம்ப ஆசையா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இவ்வளவு எடுக்கிறோம். அப்படியே கொத்து இது உரிச்சு பாருங்க. சீக்கிரம் பரிஷ்டமா என்னன்னு தெரியல. இல்ல உள்ள இருக்குதா? இப்படி இது பாருங்க, இதுக்குள்ள இருக்குது. அது உரிடா போல. அந்த கலர் இது இந்த கொத்துல இருந்து தான் இதை எடுத்தேன். இது கொடுப்பா. அது அப்படியே போட்டு அந்த பிங்க் ரெட் எல்லாம் வரும். இத பாப்போம். இந்த பிங்க் ரெட் எல்லாம் வரும். இது ஓகே. இது ஓகே. இதுவும் இன்னும் கூட வரலாம். இன்னும் கூட வரலாம். சரி, நாங்க 2 பேரும் அறுவடை முடித்துட்டு வீட்டுக்கு போறோம். போய் உரிக்கலாம். எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணலாம். காஃபி பழம். அதுக்கு இது கொலுபிச்சை பறிச்சோம். அது பழுக்கல. உரிச்சு பாருங்க எது நல்லா இருக்குது. முடிச்சிருக்கேன். அது 2 செக் பண்ணி உரிச்சோம். செக் பண்ணுவோம். இந்த ரொம்ப காஞ்சது நல்லா இல்ல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி சேர் போட்டு உட்காந்து உட்காருங்களா? ரொம்ப காயவும் கூடாது. ரொம்ப காஞ்சாலும் சுருக்கிடுது. சுருங்கிடுச்சு. அது வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்குது கலரு. இதெல்லாம் டார்க். இப்போ உங்களுக்கு பீன்ஸே ஒரு காயா நீங்க செஞ்சுக்கலாம். ஒரு இதுல போட்டு செஞ்சு விட்டுருவா இன்னைக்கு. அப்ப என்ன போட போறீங்க? இது கூட கிழங்கு போட்டு செய்யலாம். சூப்பரா இருக்கும். இது வந்து மட்டன் சிக்கன் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும். மட்டன் சிக்கன் எல்லாத்துக்கும்
விதவிதமா செய்யறது ஆளுங்களுக்குன்னா அது கண்டிப்பா பிடிக்கும். சிலருக்கு வந்து பிடிக்காது மட்டன்ல எல்லாம் அதெல்லாம் போடுறது. எனக்கு நான் பிடிக்காதுப்பா. அந்த எனக்கு மட்டன் சப்பாத்தி கூட செய்யலாம். இது தனியா செஞ்சா நல்லா இருக்கும். மட்டன் இதுக்கெல்லாம் போடக்கூடாது. உங்களுக்கு அது மட்டும் தான் வேணும். மட்டன்னா மட்டன் என்ஜாய் பண்ணும். அது கூட கத்திரிக்காய் வெண்டைக்காய் சேர்த்து எவ்வளவு டேஸ்ட் மட்டன்னா மட்டன் மாதிரி சாப்பிடணும். அது தனியா சாம்பார் கிடையாது. அது இது பாருங்க வாங்கிட்டு வந்த பழம் ஃபுல் அறுவடை இன்னும் இருக்குது. ஆனா செடி மஞ்சள் அடிச்சிச்சு ஃபுல்லா. மஞ்சள் ஃபுல் இடம்லாம் மஞ்சளா இருக்கு. ஐயோ கெட்டு போயிட போதுமா. அப்ப மருந்து தான் அடிக்கணும். கிரீனர் அடிக்கணும். மருந்து தானே மருந்து. அப்ப விதை எடுத்து வச்சுட்டோம்னா இந்த விதை ஃப்ரெஷ் விதை போடுவோம். இது அப்ப எங்க போறது? ஃப்ரெஷ் விதை வாங்கணும். இங்கே கிடைக்க வாங்கி போடுவோம். இங்க கிடைச்சா வாங்கலாம். கிடைக்காத பொருளை நம்ம எப்படி தேட முடியும்? இவ்வளவு காலம் இருந்திருக்கா, இன்னைக்கு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம இங்க இது கொண்டு வந்து இந்த இது பச்சை பட்டாணி அப்படின்னு இதெல்லாம் பிஞ்சி 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 இதுதான் சரியாது. ஆனா முளைச்சிச்சு பாரு. அப்ப போட்டு பாருங்க. அது போட்டு பாருங்க. முளைச்சு வந்துருக்கு பாரு. அது போட்டு பாருங்க. ஆமா இது நட்டு வச்சு விட்டுருங்க. அந்த சுதர்ஷன் நட்டு விட்டுருங்க. சின்ன சுதர்ஷன். சின்ன சுதர்ஷன் சின்ன சீவா மாதிரி சின்ன சுதர்ஷன். ஆமா அது கூட கூட போட்டுருவோம். இது நான் வந்து இன்னைக்கு சமைச்சிட்டு எப்படி செய்யறாங்கன்னு சாப்பிடுவாங்க. சரியா? இது வந்து எவ்வளவு சீக்கிரத்துல வெந்துடும்? அந்த இது வேக போடுறது சீக்கிரமா வெந்துருதுமா. குக்கர்லாம் போடணுமா? குக்கர்ல போட வேணாம். அப்படியே வெங்காயத்துல வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுல இத தோலை உரிச்சிட்டு போட்டோம்னா குயிக், இன்னும் குயிக். ஆனா சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும். அது வெந்ததுக்கு அப்புறம் தண்ணியா சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். தோலை உரிச்சு போடவும் தோல் உரிக்காம போடணும். அப்படி தோலோட போட்டுருங்க. அது உரிச்சு வந்துடும். நாங்க பாப்பி சித்தி வீட்டுல செய்யும்போது தோல் உரிச்சுதான் போட்டேன். சீக்கிரம் டிசைன்ல ஆனா டிசைன் வராது. அதுல வெந்தோடனே மாறிடுது. தாராளமா போதும். நல்லா போதும். வந்து காளாமணி எடுக்கிறதுக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். வீட்டுக்கு சமைக்க கொஞ்சம் கேட்டாங்க, அதை எடுத்துட்டு போயிடலாம்னு வந்தேன். வாங்க எடுக்கலாம். எந்த ரோ எடுக்காதது எது? நாங்க கூடையோட வந்திருக்கிறோம். எந்த இடம் தெரியலையே. இவ்வளவு பெரிய காட்டுல எங்க தேடுறது நானு. இந்த பக்கத்துல இருக்குது பெரிய காய். நமக்கு எல்லாம் பார்க்க ஒரு மாதிரி இருக்கிறதுனால எது எடுக்கிறதுன்னு தெரியல. இங்க பாருங்க, இதுதான் சரியான சைஸ். நல்லா சதையோட இருக்குது. இதுக்கப்புறம் முத்துனாலும் தோல் தான் வந்துடும், விதை மட்டும் நிற்கும். அப்ப இதுதான் எடுக்க போறேன். சிசர் எடுக்காம வந்துட்டேன். ஏன் சிசர்னு கேப்பீங்க. நான் வந்து இந்த அறுவடை செஞ்சு இந்த விரல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, காய்ச்சி போன மாதிரி. இப்படி எடுத்து அதனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்க பாருங்க, வாமெல்லாம் எடுக்கலாம். அந்த சைட்ல எல்லாம் இருக்கு. ஓ, இது பேஷன் கொடி. இந்த ரெண்டு வரையுமா சாலி? இது இதுல போகணும். இது ரெண்டு இருக்கு. ரைட். நாங்க எடுத்தது சரியான்னு பாத்துக்கோங்க. நம்ம வந்து கங்காணிய கேட்காம எடுக்க முடியாது, இல்லன்னா எங்க சுத்தா சொல்லுவாங்க. அது வேணும், அது பிஞ்சு கொஞ்சம் பெருசா. இது அந்த சைஸ் பெருசு. இது கரெக்டா லீத் எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். இது எல்லாம் ஒரு சைஸ்ல இருக்குது, இது ஒரு சைஸ்ல இருக்கு. பின்னாலே இருக்கு பாருங்க. அங்க பாரு. அப்ப இந்த பக்கம் தான் இது பெருசு. அந்த சைடு பெருசு பாரு. அங்கெல்லாம் எப்படி இருக்கு பாரு. அதை பிரிச்சு விட்டுரு. அது இதை பறிச்சு குடிங்க. ஸ்டான்லி, அது எத்தனை கிலோ ஸ்டான்லி பறிச்சிருப்பீங்க?
தானே கழிச்சு தானே விட்டேன். பாருங்க உங்க காலுக்கிட்ட இருக்கு நல்ல காய். கீழே கீழே இருக்கு. 2 அடி இருக்குமா? அது சுத்தி இருக்கு. எப்படி இது 1 2 நாங்கள் பின்னாடி பாருங்க சார். பின்னாடி அங்கே பாரு. இது வர 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 நம்ம வீட்டுக்கு இது போதும். இது கூட இது போதும். கீழெல்லாம் இருக்குது, பார்த்து எடுக்கலாம். எடுக்காம கீழே பெருசு இருக்கு. இங்க 2 இருக்கு பாரு. உள்ள 2. பார்சலுக்கு வேற கணக்கு பண்ணிட்டாங்க. இந்த கொட்டை வச்சிருக்கீங்க. அது அப்படியே ஏசா எல்லாத்தையும் சேர்த்து காட்டுங்க சார். அப்படியே மொத்தமா என் கையே பத்தலை. இங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. நம்ம ஜபம் பண்ணிட்டு விதை போட்டதுக்கு நல்ல அறுவடை கிடைச்சிருக்கு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லு. தோட்டத்துக்கு போய் காரமணி அறுவடை செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். ஏற்கனவே 1 பேக் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனந்தராஜ் எப்படி தூக்கிட்டு வர பாருங்க. வீரன் வேலு தம்பி எப்படி தூக்கிட்டு வர பாருங்க. மேல பாருங்க மழை இருட்டிட்டு வருது. சீக்கிரம் வேலை எல்லாம் முடிக்கணும். இங்க பாருங்க வாங்க இதை கொட்டி பார்ப்போம். ஆனந்தராஜ் தூக்கி காட்டுங்க. ஆனந்தராஜ் வாங்க இந்த ராஜ் எத்தனை கிலோ இருக்கு? இது 5 கிலோ இருக்குமா? இது வந்துருக்கு. ஏற்கனவே பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிட்டாங்கல்ல, இதை எடுத்துட்டு போயிடுறேன். இது இது தேவிகா துளசி. ஆமா, எங்க வீட்டுல இருக்கவங்க கொடுத்து விட்டுருந்தாங்க. சரி ஜெமி என்ன மேடம் செய்றீங்க? சொல்லி டம்ப்ளிங் செய்யறாங்க. அதுக்கு வந்து மாவு ரெடியா இருக்குது. இங்க அதுக்குள்ள ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிட்டு இங்க எல்லாம் போடுறாங்க. அடுத்தது ஸ்டீம் பண்ணிட வேண்டியதுதான். இங்க டிசைன் பாத்தீங்களா, ரோஸ் மாதிரி எவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்குது. எண்ணெயை பூசிட்டு இதில் வச்சு ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். ஸ்டீம் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்றேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. இங்க பாருங்க எப்படி கொஞ்சம் மழை இருட்டிட்டு இருக்கிறதுனால கிச்சன்லாம் இருட்டா இருக்குது. நீங்க ஏற்கனவே மழை வந்தாலே ரொம்ப லைட்டே இருக்காது. எப்படி அந்த ரோஜா பூ செய்யறதுன்னு பாருங்க. அந்த எட்ஜெல்லாம் கட் பண்ணிட்டியா? சூப்பர். அப்படியே கொஞ்சம் ரெட் கலர் சாயத்தை போட்டுன்னு வச்சுக்கோ. அப்படியே செய்வாங்க. அப்படியா? நல்லா இருக்கு. சூப்பர், வெரி குட். நம்ம இதை ஸ்டீம் பண்ணிட்ட அப்புறம் எப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து வச்சாச்சு உள்ள.
ஸ்டீம் ஆயிட்டு இருக்குது. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். மல்லா ரெடி. ஹாய். இப்போ அடுத்த செட்டு ரெடி ஆயிட்டு இருக்குது. உள்ள போடுறவங்க மல்லா நல்லா இருக்கா மல்லா? சூப்பரா இருக்கு. சாப்பிடு. டேஸ்ட் எப்படி? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கும். அவ்வளோதான் மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த நாள் இப்படி தான் போச்சு. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு பார்க்கலாம். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளெஸ் யூ ஆல். பாய்.